பார்வதி திவாகரை விட்டா அந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்வையாளர்கள் அவங்களுடைய குமுறலை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சத்து குறித்து பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ வைல்ட் கார்டு மூலியமாக 4 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் 9வது சீசன் ஆரம்பித்த நாள்லேருந்தே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோக்களில் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னா அது கண்டிப்பாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அண்ட் விஜய் பார்வதி தான். ஒன்று திவாகர் குறித்த ப்ரோமோ வீடியோக்களாக வரும், அப்படி இல்லைனா பார்வதி பற்றின வீடியோக்களாக வரும். அதுலேயும் குறிப்பாக ப்ரோமோ வீடியோக்களில் கத்துறதையே வழக்கமாக வச்சுருக்கிறாங்க திவாகரும் பார்வதியும். ஸோ இந்த நிலையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதியும் வாட்டர்மெலனும் தான் ப்ரோமோ வீடியோக்களில் அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறாங்க. முதல் ப்ரோமோ வீடியோவில் ஒயில்ட் கார்டு ஆட்களை விளாசியிருந்தாங்க பார்வதி. இதை தொடர்ந்து 2வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்வதி தர்பீஸை விமர்சிச்சிருந்தாங்க திவ்யா. இப்போ வெளியிடப்பட்ட 3வது ப்ரோமோவில் திவ்யாவை விமர்சிச்சிருக்கிறாரு வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ திவாகர் மறுபடியும் கத்துறதை பார்த்தவங்க முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஆட்களில் திவாகர் பார்வதியை விட்டால் வேற யாருமே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியல போல. எப்போ பார்த்தாலுமே இந்த 2 பேரை தான் மாற்றி மாற்றி ப்ரோமோக்களில் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னன்னு கேளுங்க மக்கள் செல்வனே அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் சேதுபதி கிட்ட பார்த்தீங்கன்னா மக்கள் அன்பு கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. ஏற்கனவே எனக்கு தான் தகுதி இருக்குது, நான் சும்மா நின்னா நடந்தால் கூட அது நியூஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறாரு திவாகர். இதில் ப்ரோமோ வீடியோக்களில் வேறு அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரை கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ திவ்யாவை திவாகர் விமர்சித்ததை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆள் பேசுகிறதையும் செய்கிறதையும் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, திவாகரை விட்டால் வேறு ஆளே இல்லை போல், தனியாளாக எல்லாரையும் சமாளிக்கிறதா இந்த காமெடி பீஸுக்கு நினைப்பு. வாட்டர்மெலன் ஒன்றும் பாவப்பட்ட ஆள்லாம் இல்லை, அவரும் பார்வதி மாதிரி விஷம்தான். பிக் பாஸ் வீடே தான் இல்லைனா இல்லை அப்படிங்கிறது போல் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. திவ்யா தன்னை கதற விட்டதை தாங்க முடியாமல் தான் உளர்றாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்ட கண்டென்ட் இல்லை, கேமராக்கள் முன்னாடி நடிக்கிறேன்ற பெயரில் நடிப்பை அவர் கொலை பண்ணுறாரு. இனியும் இந்த ஆளை பார்க்க முடியாது, தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கிடையே வாட்டர்மெலனோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவன் எவ்வளோ தெளிவாக பேசுகிறான் பாரு, திவ்யாவை திணற வச்சுட்டான், திவாகர் இல்லாமல் பிக் பாஸ் ஷோவை நடத்திடுவாங்களா இல்லை நடத்த தான் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டுட்டு வராங்க. இதற்கிடையே தர்பீஸ் மாதிரி ஆட்களை போட்டியாளர் ஆக்குனதும் இந்த சீசனில் டிஆர்பி படுத்து தூங்குறதுக்கு காரணம். இது போன்ற ஆட்களை எல்லாமே தேர்வு செஞ்சதுனால எது செஞ்சாலுமே பிக் பாஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான தவறான முன்னுதாரணம் மக்கள் மத்தியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.